மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சுழி வாங்க அவனை. பூமி ஃபுல்லா அவனை சுழி வாங்கிட்டு. எத்தனை தரம் தெரியுமா கெஞ்சினான்? 70 தரம் கெஞ்சினான். இப்ப காரூன் ஃபுல்லா சுழி வாங்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டானாம், யா மூசா, இதுக்கு காரூன் யார்? முஸ்லிமா? காரூன் முஸ்லிமா சகோதரர்களே? காரூன் யார்? காஃபிர், அல்லாஹ்வை மறுத்தவன், ஜக்காத் கொடுக்காதவன், பெரும் பாவி. அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா, மூசாவே, மா அவ்லவ கல்பக், ஏன் உங்களோட உள்ளம், உங்களோட இதயம் இவ்வளோ கடினமாக மாறிட்டு? இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே. கேட்டானா மூசா, இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துகிஸ்ஹு. அந்த காரூன் 70 தரம் கெஞ்சினானே, உதவி கேட்டானே, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தினானே. ஃபலம் துகிஸ்ஹு, உங்களுக்கு இரக்கம் வரலையே, நீங்க அவனை காப்பாத்தலையே. அல்லாஹ் சொன்னானாம், லவிஸ்தகாஸ பி மர்ரத்தன் லஅகுஸ்துஹு. மூசா மூசாண்டு 70 தரம் கெஞ்சின அந்த வாயால ஒரு தரம் அல்லாஹ் என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தான், நான் அவனை காப்பாத்தி இருப்பேன். அது மட்டும் இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் பூமியை யாருக்கும் வழிபடாமல் ஆக்கி இருப்பேன். எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ஆனா உலகத்துல மட்டும்தான். சக்கராத் வந்து விட்டால் அவன் ரஹீமாக மாறி விடுவான். கியாமத்து நாள் வந்தால் அவன் ரஹ்மான் இல்ல, ரஹீமாக மாறிடுவான். ரஹீம் என்றா என்ன? நல்லவங்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். அதுக்குதான் சொல்றோம், உலகத்துல நல்லவனாக வாழ்ந்தால் நல்லவனா மௌத்தா பைத்திரலாம், நல்லவனா மௌத்தாயிரலாம், நல்லவனா வாழணும் உலகத்துல. அப்பதான் நல்ல மௌத்து வரும். பாட்டிலையும் படத்திலையும் கூத்திலையும் கும்மாளத்திலையும் போனோகிராஃபிலையும் காலத்தை கழிச்சிட்டு நாம் மதீனாவுல மௌத்தானும் கனவு கண்டு சரி வருமா? சொல்லுங்க சகோதரர்களே. ஒருத்தர் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, A லெவல் எக்ஸாம், பயோ படிக்கிறார். அவருக்கு ஆசை என்ன? மெடிக்கல் ஃபேக்கல்டி கெடுபடணும். படிக்கவில்லை, எக்ஸாம் எழுதலாம். போவானா இவன் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு போவானா சகோதரர்களே? கனவுல ஒரு ஃபேக்கல்டிக்கும் போக மாட்டான், ஃபேக்கல்டி வாசலுக்கும் போக மாட்டான். ஏன்? படிக்கல. உலகத்துல பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சிட்டு கலிமா, சக்கராத்துல கலிமாவை எதிர்பார்த்தா கிடைக்குமா? டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும். டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா சகோதரர்களே? சொல்லுங்களே. டேட் ஆஃப் டெத் என்ற டேட் ஆஃப் டெத் நான் சொல்லுவேன். சொல்லுங்க யார் சரி? உலகத்தில் உள்ள எந்த பெரிய சயின்டிஸ்டுக்கும் சொல்லல.